ஹலோ மக்களே, ஜூன் 30 அவள்வர்வாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியோலி சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு அந்த பல நாள் கனவு, மித்ராவோட பல நாள் கனவு, அந்த ஜெயமாரோட ப்ராஜெக்ட் அது யாருக்கு கிடைக்க போகுது அதை பத்தின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். இதை கண்டிப்பா ஒருத்தருக்கு தான் அந்த ஜெயமாரோட ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. அது நம்ம மித்ராக்கா இல்ல அர்ஜுனுக்கா, ரெண்டு பேருமே அதுக்காக ரொம்பவே எஃபோர்ட் போட்டு அந்த ப்ராஜெக்டை ரொம்பவே ப்ரெசன்டேஷன் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல யாரு கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க அந்த ஜெயமார் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்காக இங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மித்ரா கார்ல இறங்குறாரு. அவருக்கு நேரா எதிர்த்து பார்த்தா நம்ம அர்ஜுனும். ஒரே நேரத்துல ரெண்டு பேரோட காரும் ஒரே நேரத்துல எதிரெதிர நிக்குது. உடனே வெளியே நம்ம மித்ரா வீரவசனம் எப்பவும் பேசுவார்ல, அர்ஜுன கொஞ்சம் இது நான் தான் கெத்து, நான் தான் ஹீரோங்கிற மாதிரி நம்ம மித்ரா என்ன அர்ஜுன், உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும் என்ன நம்பிக்கையில நீங்க வந்திருக்கியா? எப்படினாலும் உன்னை நான் ஆல்ரெடி இந்த வைசாக் விட்டு ஓட விட்டேன்ல, உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த வைசாகோட சாம்ராஜ்யமே நான் தான். இந்த மித்ரா லக்கி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது, இந்த ஜெயமாரோட ப்ராஜெக்ட். என்னமோ நீ அந்த சாம காக்கா புடிச்சு வச்சு அவங்க கிட்ட பேசி பேசி அவங்கள மயக்கி இந்த ப்ராஜெக்ட் அடையலான்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா? நேர் வழியில போகாம குறுக்கு வழியில சாம எப்படியாவது காக்கா புடிச்சு வச்சு அவங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்து அவங்க மனசுல இடம் பிடிச்சு இந்த ப்ராஜெக்டை எப்படியாச்சும் வாங்கிடலான்னு நீ பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நடக்க போறது இல்லை. ஏன்னா என்னோட ப்ராஜெக்ட் அந்த லெவலுக்கு இருக்க போது. ஆல்ரெடி நான் உன்னை இந்த வைசாக்கை விட்டு ஓட வச்ச உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. இப்பவும் நீ இங்க அசிங்கப்பட்டு தான் போக போற. ஜெயமாரோட ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது, அதை நீயும் கண்ணால பார்க்க தான் போற அப்படின்னு மித்ரா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அர்ஜுன் ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது மித்ரா. நீ நல்ல எஃபோர்ட் போட்டு பண்றியா, நீ பண்ணு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நானும் அதுக்கு ஈக்குவலா எஃபோர்ட் போட்டிருக்கேன், நானும் உன்னை ஜெயிச்சிருக்கேன் பல வாட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. ஏதோ ஒரு வாட்டி நீ ஜெயிச்சிட்டங்கிறதுக்காக ரொம்பலாம் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க அர்ஜுனுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு. அதாவது எங்க லக்ஷ்மி நம்ம மித்ராக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் ஜானுவும் அக்கா இன்னைக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான நாள், என்னக்கா முடிவெடுக்க போற, நீ யாருக்கா ப்ராஜெக்ட் கொடுக்க போற, எனக்கு ரொம்ப திக்குன்னு இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி ஜானு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இதுல நான் ஜெயமாரோட ஒரு பிரதிநிதியா தான் இங்க நான் வேலை பார்க்கணுமே தவிர என்னோட குடும்பத்துக்கான என்ன இதுவும் நான் எடுத்துக்க போறது இல்லை. யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு லக்ஷ்மி திரும்பியும் அவங்களோட முடிவை ரொம்பவே தெளிவா ஜானு கிட்ட சொல்லிடுறாங்க. இங்க நம்ம மித்ரா அர்ஜுன் மட்டும் இல்ல, அதை தவிர நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை தவிர இன்னும் 4-5 பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே வந்திருக்கிறாங்க அந்த ஜெயமார் ப்ராஜெக்டுக்காக. இப்படி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கான்ஃபரன்ஸ் கால்ல கொஞ்சம் நம்ம லக்ஷ்மிக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம யாரையாவது ஒருத்தர் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும், என்ன நடக்க போதும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்க மித்ரா வீட்டுல பார்த்தா நம்ம லக்கி பாப்பா காலையில எழுந்திரிச்சு குளிச்சு அதாவது வீடே கோயிலா மாத்தி பூஜை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி சாமிக்கு பேருக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி உட்காந்து பூஜை பண்ணிட்டு பூவை ஃபுல்லா கடவுள் மேல போட்டுட்டு ரொம்ப ஆத்மார்த்தமா தன்னோட அப்பா மித்ராக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும், என் அப்பாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த ஜெயமாரோடது, அந்த ப்ராஜெக்ட் அதுக்காக அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அதுக்கான பலனை நீ கண்டிப்பா குடிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்கி பாப்பா. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ஜுன்னு மட்டும் என்ன சலைச்சவரா, அவர் பார்த்தா தன்னோட அர்ஜுன் அப்பா, அதாவது தன்னை தூக்கி வளர்த்த அப்பாக்காக, அர்ஜுன் அப்பாக்காக ஜுன்னு அவங்க வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோகம் எல்லாம் சொல்லி அவங்களும் சாமியக்கு பூஜை பண்ணி பூவெல்லாம் போட்டு அவரால் என்னெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே காலையில என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவ் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. லக்கி என்னமா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா தாத்தா, நான் சாமி கும்பிட்டு இருக்கேன். என்ன நீ என்ன ஏதாவது பாஸ் ஆகணுமா, இதுலயாவது பாடத்துல எனக்கு நிறைய மார்க் வேணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஐயோ தாத்தா, நான் எதுக்கு மார்க் அதிகமா வேணும்லாம் கேட்க போறேன். என்னோட அப்பா இன்னைக்கு அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டுக்காக போயிருக்காங்க, எங்க அப்பாவுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேக் பாருடா, இந்த சின்ன வயசுல லக்கிக்கு இருக்கிற இதை பாரு, தன்னோட அப்பாக்காக நீ வேண்டிட்டு இருக்கியா, எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு லக்கி உன்னை நினைக்க. அண்ணனும் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, நீனும் அண்ணன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க விவேக் லக்கி பாப்பாவை. நம்ம வில்லிகளுக்கு தான் உடனே இவங்களை புகழ்ந்து பேசினா யாராவது நல்லா இருந்தாதான் உடனே பிடிக்காது. உடனே நம்ம மனிஷாவும் தேவியானி என்ன இவ பூஜை பண்ணா அந்த ஜெயமாரோட ப்ராஜெக்ட் மித்ராக்கு கிடைச்சிருமா,
மித்ரா அதுக்காக உழைச்சா கிடைக்கும். இவ இங்க பூஜை பண்றதுனால சாமி உடனே இவளுக்கு வரத்தை கொடுத்து அங்க மித்ராக்கு ஜெயிக்க போறாரா? இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷன் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜெயதேவ் வந்து இங்க பாரு, அவளுக்கு தெரிஞ்சதான் அவ பண்ணிட்டு இருக்கா, அது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் சும்மா அந்த லக்கியை தூக்கி தூக்கி உயரத்துல வைக்கிறாதீங்க, நீங்க இவ்வளவு வைக்கிறதுனாலதான் இவ ரொம்ப ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவயானி. அப்புறம் பார்த்தா நம்ம லக்கி பாப்பா, மனிஷா வாய மூடு, கடவுள் யாருக்கு ஆத்மாத்தமா யார் வேண்டுறாங்களோ அவங்களோட விஷயம் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாரு. நான் என் அப்பாக்காக முழு மனசா எனக்கு வேண்டியதை நான் கேட்கிறேன், குடுக்கறது கடவுள் கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் அப்பா தான் ஜெயிப்பாங்க. இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தயவு செஞ்சு அபசகுணமா எதுவும் பேசிட்டு இருக்காத, எதுவும் நெகட்டிவா என் முன்னாடி பேசாத, என் கண் எதிரிலே நிக்காத, தாத்தா ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உட்காந்து சாமி கும்பிடணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சரி நாங்கெல்லாம் போயிடுறோம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் லக்கி வீட்டில் எல்லாரும் போயிடுறாங்க. அப்படியே எங்கள் ஜுன்னு வீட்டில் பார்த்தா அவரும் உட்காந்து மணி அடிச்சு தீபாரணை எல்லாம் காட்டி பூவெல்லாம் போட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து, என்ன ஜுன்னு காலையிலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு, அப்படி என்ன வேணும், கடவுள்கிட்ட அப்படி என்னத்தை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எனக்காக கேட்கல பாட்டி, நான் அர்ஜுன் அப்பாக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும், அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படி பார்த்தா அதுக்கு போட்டியா உன்னோட ஃப்ரெண்டு லக்கியோட அப்பாவும் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, அப்ப யாருக்கு வேணா கிடைக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க நம்ம அர்ஜுனோட அம்மா. தெரியும், என்னோட ஃப்ரெண்டோட அப்பா லக்கியோட அப்பா மித்ராவும் தான் இதுக்காக போட்டி போடுறாங்க, ஆனா நல்லவங்களுக்கு தான் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லவங்களா? யாரு நல்லவங்க இதுல? அர்ஜுன் அப்பாவை தான் சொல்றேன். ஏன் அர்ஜுன் அப்பா எப்படி நல்லவர்னு சொல்லிட்டு சமையல்காரர் வராரு. அடுத்து அர்ஜுன் எப்படி நல்லவர் நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க யாருன்னே தெரியாது, என் அம்மாவும் யாருன்னு தெரியாது, எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களுக்கு வேலையை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து வச்சு என்னைய சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறாங்க அர்ஜுன் அப்பா. அது மட்டுமா, இங்க இருக்கிற வேலைக்காரங்க மேல எல்லார் மேலயுமே அவங்க அன்பா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுறாங்க. அப்போ என் அர்ஜுன் அப்பா நல்லவங்க தானே, கடவுள் நல்லவங்களுக்கு நல்லது தானே கொடுப்பாரு, அப்ப என் அர்ஜுன் அப்பாவுக்கு தானே இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம சமையல்காரர், இந்த சின்ன வயசுலயே நம்ம ஜுன்னுக்கு எவ்வளவு அறிவு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அர்ஜுனோட அம்மா இருந்துட்டு, அவ யாரோட பையன், நம்ம லக்ஷ்மியோட பையன்ல, லக்ஷ்மி எவ்வளவு அன்பா பொறுமையா எவ்வளவு அக்கறையா இருக்கிறா, அதே மாதிரி தானே நம்ம ஜுன்னுவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா இங்க லக்கி வீட்டுல லக்கி மித்ராக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஜுன்னு வந்து தன்னோட அர்ஜுன் அக்காக இங்க பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம லக்ஷ்மியோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க, யாருக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆளு வந்து போறாரு. நம்ம அர்ஜுனும் மித்ராவும் இல்ல, வேற ஒரு ஆள் போறாரு. அவங்களோட இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, நம்ம லக்ஷ்மிக்கு வந்து அது பிடிக்கல, இது ஏதோ நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை போக சொல்லிட்டு, என்னக்கா இது உனக்கு பிடிக்கலையாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு ஜானு, இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா, இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஜெயமாரி எவ்வளோ பெரிய பிராண்டு, அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அதாவது அவங்க எவ்வளோ பெரிய பேர் எடுத்திருக்காங்க, புகழ் எடுத்திருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து இத்தனை வருஷம் அவங்க பண்ணாம இருந்தது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிட்ட, ஒரு நல்ல டெண்டர் கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். இது ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணல. சரி அக்கா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நமக்கு எப்படியும் அர்ஜுன் சாரா இல்ல மித்ரா சாரா, மித்ரா மாமா கண்டிப்பா இதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்கக்கா, கண்டிப்பா அவங்களோட மித்ரா மாமாவோட ப்ராஜெக்ட் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மித்ரா சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ போய் கூப்பிடுறாங்க. உடனே மித்ரா வந்து ஹாய் சாம் அப்படின்னு நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு நிமிஷம் திக் திக் திக்னு நம்ம மித்ரா பார்த்தா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகே வெயிட், உட்காருங்க மித்ரா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா, ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவோ அவரோட ப்ராஜெக்டை ரொம்பவே டீட்டெயில்டா ரொம்ப பொறுமையா ஒரு சின்ன டவுட் கூட இல்லாம ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் தெளிவா இதுதான் பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா கொடுத்துடுறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கோ இது பார்த்தா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, அவங்க மனம் திறந்து கைத்தட்டி இவங்களை ரொம்பவே வாழ்த்துறாங்க. பாவ் மித்ரா, இது சூப்பரான ப்ராஜெக்ட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு என் மனசுக்கு என்னை எப்படி வேணும்னு நினைச்சேன்னா அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நான் பார்த்ததே இல்லை மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி நம்ம மித்ராவை வாழ்த்துறாங்க. சரி அப்போ என்னோடதே ஃபைனல் பண்ணிடுறீங்களா, இதுக்கடுத்து வேற யாரும் கொடுக்க தேவையில்ல, உங்க மனசை நானே கவர்ந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மித்ரா, அது அப்படி சொல்ல முடியாதுல்ல, மேபி இதுக்கு அடுத்து வரவங்க உங்களோட பெஸ்டா கொடுக்கலாம், இல்ல உங்களை விட கம்மியா கொடுக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்தே ஆகணும்ல, வாய்ப்பே கொடுக்காம நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு என்னால வந்துட்டு ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க தான் இதுல ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அதுல யாரு பெஸ்ட்ன்னு பார்க்கலாம். ஆனா எனக்கு இப்பவும் சொல்றேன்,
எனக்கு ரொம்பவே ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா வந்து இதை ஃபைனலைஸே பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான், இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மித்ராக்கு அப்படியே கெத்தா வெளியே வந்துட்டு கால் மேல கால் போட்டு நம்ம அர்ஜுன் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அர்ஜுன் எப்படி எப்படி பாத்தியா, என்னோட ப்ராஜெக்ட் தான் எப்படியும் ஜெயிக்க போகுது, வீணா நீ ஒரு நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்க அர்ஜுன், நீ இங்க இருந்து போயிடலாம், ஏன்னா நீ என்னதான் சம்யுக்தாக்கு வந்து காக்க பிடிச்சாலும் இப்ப என்னோட ப்ராஜெக்ட் தான் ஃபைனலைஸ் ஆயிருக்கு, நான் சம்யுக்தாவோட வந்து எனக்கு எந்த சொன்ன கை தட்டி என்னோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதே ஃபைனலைஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க, நீ வீணா உன்னோட நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்காத அர்ஜுன் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம அர்ஜுன் வந்து இவருக்கு முதல்ல ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருப்பாரு போகும்போது, நீ ஆல் தி பெஸ்ட் சொன்னாலும் சொல்லாட்டியே நான் வந்து எனக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுதுன்னு முதல்ல கெத்து காட்டிட்டு தான் உள்ள போயிருப்பாரு. இப்போ வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு போகும்போது எனக்கு உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்லாம் தோணல, ஏன்னா என்னோட ப்ராஜெக்டே அங்கே வந்து வின் ஆயிடுச்சு, எனக்கே கிடைச்சிருச்சு தான், இருந்தாலும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கல, அதுக்காக வேணா ஒரு சின்ன ஆல் தி பெஸ்ட் சொல்றேன், எப்படினாலும் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போறது இல்லை, இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து திமிரா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அர்ஜுனும் வந்துட்டு உள்ள போயிட்டு லக்ஷ்மி, இப்ப நான் உன்னை லக்ஷ்மின்னு கூப்பிடணுமா இல்ல சம்யுக்தான்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியும் அதுக்கு அசர வைக்கிற மாதிரி, நான் வந்து ஜெயமாரோட ஒரு பிரதிநிதியா தான் இங்க இருக்கிறேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் வந்து உடனே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன லக்ஷ்மி, நீ மித்ராவோட ப்ராஜெக்டே ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, மித்ராக்கு தான் இந்த ப்ராஜெக்டை நீ கொடுக்க போறியா, அப்போ நீ மித்ரா தான் ஜெயிச்சுட்டாரா இந்த காம்படிஷன்ல, அப்போ ஜெயமாரோட ப்ராஜெக்ட் மித்ராக்கு தான் கிடைக்க போதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியும் இருந்துட்டு, அர்ஜுன் சார், நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்போ அவரோட ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சு, அவருக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணேன், அவளோடது நான் நினைச்ச மாதிரி இருந்துச்சு அதனால பண்ணேன், இன்னும் நீங்க வந்து உங்க ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட்டே பண்ணல, மேபி நீங்க அவரை விட நல்லா பண்ணிருக்கலாம் ஒரு படி, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது அழகா இருக்கும், ஒரு சிலருக்கு தாஜ்மஹால் அழகா இருக்கும், அதுதான் ரொம்ப பெருசா நினைப்பாங்க, இன்னொருத்தருக்கு ஃபாரஸ்ட் தான் பெருசா இருக்கும், இன்னொருத்தருக்கு மவுண்டைன் தான் ரொம்ப பெருசா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும், அவரோட ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சு அதனால அவருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன், இப்ப நீங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் அதை விட டாப் நாச்சா இருக்கலாம், அதை விட ரொம்பவே அழகானதா, ஏன்னா என் மனசை இன்னும் கவர்ந்ததா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடியே நீயே இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்க எப்படி கேட்க முடியும், அதெல்லாம் இல்லை, நீங்க உங்க ப்ரெசன்டேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எனக்கு முதல்ல நான் தைரியமே இல்லாம கான்ஃபிடன்ஸே இல்லாம தான் வந்தேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு லக்ஷ்மி, கண்டிப்பா நான் என்னோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றேன்னு. இவரை பார்த்தா மித்ராவே தூக்கி சாப்பிட்டுட்டாரு, அந்த அளவுக்கு இவரோட ப்ரெசன்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் வேற லெவல்ல இருக்கு, இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து டாப் நாச், அதாவது மித்ரா ஓரளவுக்கு வேற லெவல்ல பண்ணிட்டாங்கன்னா நம்ம அர்ஜுனும் அதுக்கு சலைச்சவங்க இல்லை, நானும் மித்ராக்கு ஒரு வகையில குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம அர்ஜுனும் வேற லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மித்ரா இவங்க எப்படி கை தட்டினாங்களோ அதே மாதிரி இப்ப அர்ஜுனுக்கும் வந்து கை தட்டி, வாவ் அர்ஜுன் சூப்பரா இருக்கு, டாப் நாச், வேற லெவல், நான் முதல்ல சொன்னேன்ல யாரையும் வந்து எடை போடக்கூடாதுன்னு, உங்களோட ப்ராஜெக்டும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு, இப்ப நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துடுறாரு, வந்து உட்காந்துருக்காரு. உடனே இவரும் இப்ப கெத்து காட்டணும்ல, நம்ம அர்ஜுனும் வந்து கெத்தா போயிட்டு சிரிச்சுட்டே வெளியே போயிட்டு கால் மேல கால் போடுறாரு. நம்ம மித்ராக்கு வயிற்ற கலக்குது, என்ன இவன் உள்ள போனவன் பயந்துகிட்டே உள்ள போனவன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வரான், அப்ப இவனோட ப்ராஜெக்டும் நல்லா இருக்கா என்ன, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, இது என்ன ஜெயிக்க ஒருத்த பிறந்துதான் வரணும், என்னோட ப்ராஜெக்ட் தான் எல்லா பக்கமும் கெத்தா இருக்கும், என்னோட ப்ராஜெக்ட் தான், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், கண்டிப்பா எனக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், அவன் ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்ஜுன், என்ன சிரிப்பா, என்ன நான் சந்தோஷமா வந்தது உனக்கு பிடிக்கலையா மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் இவ்வளவு சந்தோஷமா வந்ததுக்கு அப்புறமா தெரியல என்னோட ப்ராஜெக்டும் அவங்க நல்லா இருக்குன்னு, உனக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்களோ அதே மாதிரி சம்யுக்தா மேம் எனக்கும் எந்திரிச்சு நின்று கை தட்டி எனக்கும் வாழ்த்துலாம் சொன்னாங்க, என்னோட ப்ராஜெக்டும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இவன் இப்படி குண்டை தூக்கி போடுறான், ஐயோ இப்ப 2 பேர்த்துல யார் ப்ராஜெக்டரா செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது உடனே அந்த பிஏ வந்து மித்ரா சார் உங்களை லக்ஷ்மி மேம் உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா மித்ரா திரும்ப கெத்தி காட்டி, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல அர்ஜுன், வீணா டயத்தை இருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீ கிளம்புன்னு, நீ தான் கேட்கல, ஏதோ அல்பாசமா ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்த, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அர்ஜுனுக்கு கோவம் வருது, மித்ராவை உள்ள கூப்பிட்டோன்னா உடனே அர்ஜுன் நினைச்சு வெளியே போகலான்னு பாக்குறாரு. அர்ஜுன் சார் உங்களையும் சேர்த்துதான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மித்ரா கிட்ட அவருக்கு எடுத்து காட்டுறாரு அர்ஜுன், என்ன மித்ரா ஏதோ ரொம்ப வாய்க்கிலேயே பேசுறேன், இப்ப என்னையும் தான் உள்ள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் மித்ராவும் உள்ள போறாங்க, மத்த எல்லாரும் வெளியே போயிடுறாங்க, மத்த எல்லாரும் ப்ராஜெக்டும் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு மித்ராவா அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி இப்போ யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் உள்ள கூப்பிட்டு, இங்க பாருங்க அர்ஜுன் மித்ரா 2 பேரோட ப்ராஜெக்ட்டுமே ரொம்பவே டாப் நாச்சா இருந்தது, எனக்கு எதை செலக்ட் பண்றதுன்னே தெரியல, இதுக்கு அடுத்த போட்டியை வந்து நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன், ஏன்னா இதுக்கு அடுத்து இப்பவே நிறைய பேர் வந்தாங்க, இதுல நீங்க 2 பேர் உங்களோட 2 பேரோட ப்ராஜெக்ட் தான் வேற லெவல்ல இருந்துச்சு,
கண்டிப்பா வந்துட்டு யாரோ ஒருத்தருக்குள்ள ப்ராஜெக்ட் தான் நான் எடுக்க முடியும், 2 பேரையும் என்னால எடுக்க முடியாது. ஸோ ஒருத்தர் ப்ராஜெக்ட் தான், அது யார் ப்ராஜெக்ட்னு இங்க லக்ஷ்மி வந்து 2 பேரையும் ஒரே நேரத்துல கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம மித்ராவையும் அர்ஜுனையும் ஒரே நேரத்துல உள்ள கூப்பிட்டு வந்து என்ன பேச போறாங்கன்னா, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல அர்ஜுன் அண்ட் மித்ரா, எனக்கு உங்க 2 பேரோட ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 பேரோடதுமே வேற லெவல்ல இருக்கு. எப்படி ஒரு ஜெயமாரோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு 2 பேரோடதும். என்னால வந்து முடிவே எடுக்க முடியல. இதுல கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட ப்ராஜெக்ட் தான் நான் செலக்ட் பண்ணணும். அது ஒண்ணு மித்ராவோடதா இருக்கணும், இல்ல அர்ஜுனோடதா இருக்கணும். எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால நான் எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு 3 days டைம்? கண்டிப்பா இதுல 2 பேத்துல யாராவது ஒருத்தர் ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்ணணும். அதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. அப்பா என்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுமே என்னதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து என்னால வந்து என் அப்பா தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க தான் ஒரு முடிவு எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். என்னால இந்த விஷயத்துல முடிவு எடுக்க முடியல. எனக்கு வந்து மித்ராவோட ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட், அர்ஜுனோட தான் பெஸ்ட்னு என்னால சொல்ல முடியல. அதனால நான் என் அப்பா கிட்டே உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்பாக்கு ஷேர் பண்ண போறேன். அப்பா வந்து அங்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட ப்ராஜெக்ட் தான் நான் ஃபைனலைஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு 3 days டைம் வேணும். அதனால 3 daysல வந்து யாரோடது ஃபைனலைஸ் ஆகுதுங்கிறத கண்டிப்பா நான் 2 பேர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. மித்ராக்கு லைட்டா கோவம் வருது. ஏன் சம்யுக்தா, அப்புறம் எதுக்கு நாங்க உங்க முன்னாடி பிரசன்டேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க மித்ரா, எனக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்பா அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருக்கு. அதனால நான் வந்து அப்பா கிட்டே இதுக்கான முடிவு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு மித்ரா ஓகே ஓகே சாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு கோவத்துல. இங்க பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து போகல, அங்கேயே இருக்கிறாரு. மித்ராக்கே நீ கொடுத்துரு லக்ஷ்மி, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அர்ஜுன், இது வந்து என்னோட பிடிச்ச ஃப்ரெண்டு, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்லாம் நான் பாக்குற கிடையாது. இங்க வந்து உழைப்பு யார் போட்டிருக்காங்க, யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான். என்னால சீரியஸா என்னால இதுல முடிவெடுக்க முடியல. இதுல அர்ஜுன் தான் பெஸ்ட், இதுல மித்ரா தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப எனக்கு ஒரு 3 days டைம் கேட்டிருக்கேன். நான் வந்து ஜெயமாரோட பொண்ணா முடிவெடுக்கல, இது வந்துட்டு நம்ம லட்சுமியாவும் முடிவெடுக்கல. இப்ப முடிவு வந்து நான் ஜெயமார் கையிலே ஒப்படைக்க போறேன். சோ அவங்க யார் ப்ராஜெக்ட் வந்து பெஸ்ட்ன்னு நினைச்சு யார்கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே அவங்க செலக்ட் பண்ணட்டும். இங்க இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர்ல 2 பேரை என்னால செலக்ட் பண்ண முடிஞ்சுதான். ஆனா உங்க 2 பேர்த்துல யாரு பெஸ்ட்ன்னு கேட்டா என்னால சொல்ல முடியாது. சோ எனக்கு ஒரு 3 days டைம் கேட்டிருக்கேன்ல, நான் அதுக்குள்ள வந்து ஜெயமார் சார் கிட்ட பேசிட்டு என்னென்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்துட்டு என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேமிலி ட்ரீ, எல்லாரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் வாங்கி ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒன்று பண்ணி அதுல அவங்க போட்டோஸ் எல்லாம் தொங்க விட்டு கொண்டு வந்து ப்ராஜெக்டா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே விவேக் கிட்ட வந்து சித்தப்பா எனக்கு உங்களோட போட்டோ கொடுக்குறீங்களா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அடுத்து தாத்தா எனக்கு உங்களோட போட்டோவையும் கொடுங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து தேவயானி எனக்கு உன்னோட போட்டோவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப எதுக்கு நீ எல்லார்கிட்டயும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டுட்டு இருக்க, இப்ப இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவி கேட்டிருக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி ட்ரீ பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஃபேமிலி ட்ரீல எல்லாரோட போட்டோ ஒட்டி அம்மா அப்பா ஆச்சி தாத்தா அப்படின்னு குடும்பத்துல இருக்க எல்லாரோட போட்டோவும் அதுல ஒட்டி அதை ப்ராஜெக்டா கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் ஜெயதேவும் முதல்ல போய் அவங்களோட போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. தேவயானி இப்படி சொன்னதை கேட்டோம்னா நம்ம தேவயானி மனிஷா வந்து உடனே ஓடி போய் எடுத்துட்டு வந்து அவங்களோட போட்டோவையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம பாப்பா லக்கி பாப்பா வந்துட்டு ஜெயதேவ் கிட்ட போட்டோ வாங்கிக்கிறாங்க, விவேக் கிட்ட போட்டோ வாங்கிக்கிறாங்க, தேவயானி கிட்டே போட்டோ வாங்கிக்கிறாங்க. மனிஷா உன்னோட போட்டோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் உன் குடும்பம் தானே, ஏன் என்னோட போட்டோ ஏன் வேண்டாம், அப்ப உன்னோட போட்டோவை நான் எங்கன்னு வைக்க முடியும், நீ எப்படி எங்களோட குடும்பமாவ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் இந்த வீட்டுலதான் இருக்கேன், அப்புறம் எப்படி நான் எப்படி இந்த குடும்பம் இல்ல நான் உனக்கு முன்னாடியில இருந்தே இந்த வீட்டுலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மனிஷா. உன்னை இதை கேட்ட லக்கி பாப்பா உன்னைய இப்ப தாத்தா போட்டோவை நான் தாத்தா இதுல வந்து சேர்ப்பேன், விவேக் சித்தப்பா போட்டோல சேர்ப்பேன், தேவயானி போட்டோவை ஆச்சி போட்டோல சேர்ப்பேன், ஆனா மனிஷா உன்னோட போட்டோவை நான் எங்கன்னு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உனக்கு அம்மா இல்லையா, நீ ஒன்னு என் அம்மா ஆகிட முடியாது, என் அம்மா இடத்துல எதுக்கு நீ என்ன பெத்த அம்மாவா, இல்லையே நீ இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தி தான், நீ ஒன்னும் என் அம்மாலாம் கிடையாது, அம்மா இடத்துல நான் உன்னெல்லாம் வைக்க மாட்டேன், அம்மா பிளேஸ்ல எதுக்கு நான் உன்னோட போட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் உன் போட்டோ தேவையில்ல, நான் உன் போட்டோ எங்கேயும் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லக்கி பாப்பா வந்து சொல்லிட்டு கத்துறாங்க. ஏய்
யாருடி இந்த வீட்டோட சொந்தக்காரங்க இல்ல, யாரு இந்த வீட்டோட ரிலேஷன் இல்ல, நீ தான் இந்த வீட்டுக்கு வந்தவ, நீ தான் இந்த வீட்டுக்கு, உனக்கு இந்த வீட்டுல யாரு நீ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்க வராங்க. மித்ரா ஒன்னும் உன் அப்பா கிடையாது, அந்த உண்மையை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து கத்துறாங்க. ஒண்ணு என்ன சொல்ற மனிஷா, மித்ரா என்னோட அப்பா இல்லையா? ஆமா, மித்ரா ஒன்னும் அவனோட சொந்த அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பலார்னு போட்டு உடச்சிடுறாங்க நம்ம மனிஷா. உடனே நம்ம லக்கி பாப்பா வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம விவேக்கும் ஜெயதேவும் ஷாக் ஆயிடுறாங்க. தேவயானி வந்து வாய மூடு, ஏதாவது பேசாத வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற மனிஷா? ஆமா, மித்ரா ஒன்னும் அப்பா கிடையாது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி திரும்பி கத்துறாங்க. உடனே நம்ம மித்ரா மாடியில இருந்து வந்து இதை கேட்டோன்னா அழுதுட்டே குடுகுடுன்னு ரூம்குள்ள ஓடி போயிடுறாங்க. நம்ம லக்கி பாப்பா இங்க இருந்து மாடியில இருந்து குடுகுடுன்னு இறங்கி வர்றாரு. நம்ம மித்ரா இறங்கி வந்து மனிஷாவை லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாரு. என்ன மனிஷா என்ன பேசிட்டு இருக்கா? ஆமா, எவ்வளோ பத்த அந்த பொண்ணு, ஆர்ஃபன்ல வளர வேண்டிய அந்த பொண்ணு, அவ என்ன வந்து இந்த வீட்டோட ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்னே நினைச்சு உனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உன் கையால தாலி வாங்கி கேட்டுக்குவேன்னு என்னை அம்மான்னு சொல்ல மாட்டாலாம், ஏன் என்னைய யாரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ தானே இந்த வீட்டுக்கு உண்மையா வந்த யாரோ, அதை அவளுக்கு புரிய வைக்கணும்ல. என்ன தைரியம் இருந்தா என்னைய மரியாதை இல்லாம பேசிட்டு இருப்பா, என்னது என் போட்டோ வேணான்னு சொல்லிட்டு இருப்பா, இது அவ இந்த குடும்பத்துக்கு சொந்தமானவளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவ ஒரு அனாதை தானே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம மனிஷா வந்து அவ அனாதை தானே அந்த லக்கி அப்படின்னு சொல்றாங்க. மனிஷா அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவுக்கு கோவம் வந்துருது. இதுக்கு அடுத்து நீ ஒரு வார்த்தை லக்கியை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான், உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மித்ரா, அந்த அனாதை பொண்ணுக்காக என்னையே நீ எதிர்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி சொல்லாதன்னு சொல்லிட்டு கையை ஒங்கிடுறாரு. அடிக்கல, ஆனா கையை ஒங்கிடுறாரு. இன்னொரு வாட்டி நீ லக்கி விஷயத்துல ஏதாவது தலையிட்ட நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு அடுத்து நீ அவகிட்ட போயிட்டு ஏதாவது அவ அனாதை அந்த மாதிரி ஏதாவது அவகிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். உனக்கு இந்த வீட்டுல நீ இவ்வளவு வருஷம் உனக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். லக்கி எனக்கு முக்கியமா, நீ முக்கியமான்னு கேட்டா எனக்கு லக்கி தான். எனக்கு லக்கி என்னோட பொண்ணு தான், அவ இந்த வீட்டோட வாரிசு தான், இந்த வீட்டோட பேத்தி தான். அதை இல்ல வைக்கலன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். உனக்கு பிடிச்சா இந்த வீட்டுல இல்ல பிடிக்கலன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. உன்னை யார் இங்க தடுத்தெல்லாம் வைக்கல. இதுக்கு அடுத்து லக்கி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசின உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா மனிஷா, அவ்வளவுதான் பாத்துக்க, உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாரு. இங்க பார்த்தா அப்படியே உடனே தேவயானி வந்து சமாதானம் பண்றான்னு வராங்க. நம்ம ஜெயதேவ் இருந்துட்டு, மனிஷா நீ எதுக்கு தேவையில்லாம லக்கி விஷயத்துல தலையிடாத, இன்னும் உனக்கு பல தடவை சொல்லியாச்சு, லக்கி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதான்னு சொல்லியாச்சு, நீ எப்பதான் ஏதாவது திரும்ப போறன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போறாரு. விவேக் பட்டு அவர் பாட்டு போறாரு. தேவயானி இருந்துட்டு அடுத்து பேச வராங்க. அட்வைஸ் அவங்க பக்கத்துக்கு அட்வைஸ் கொடுக்கலான்னு வராங்க. மனிஷா ஒன்னும் வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் செய்யாதுங்கன்னு கையை வச்சு சைக்கிள் காட்டுறாங்க. இங்க அப்படியே ஜுன்னு வீட்டுல பார்த்தா ஜுன்னு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேமிலி ட்ரீ ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு உங்களோட போட்டோ எல்லாம் கொடுங்கன்னு அவரும் வாங்கி அவர் வந்து எல்லாரையோட தன்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் முக்கொண்டு சமையல் ஐயாவை போட்டோ வாங்கி ஒட்டியிருக்காரு. அர்ஜுன் சார் போட்டோவை அப்பா பிளேஸ்ல ஒட்டியிருக்காரு. இவங்களை அர்ஜுனோட அம்மா வந்து ஆச்சி பிளேஸ்ல ஒட்டியிருக்காங்க. இங்க நம்ம லட்சுமி போட்டோ ஒட்டி இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அர்ஜுனோட அம்மா. நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி ட்ரீ பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் ஃபேமிலி ட்ரீ பண்றதுக்காக போட்டோஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எங்க போட்டோஸ் கூட அதுல ஒட்டுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா, நீங்களும் என்னோட ஃபேமிலி தானே, உங்க போட்டோஸ் ஏன் நான் ஒட்ட மாட்டேன், கண்டிப்பா நான் ஒட்டுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அப்பா போட்டோ ஒட்டியிருக்கேன், உங்களோட போட்டோ ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே பாரு இந்த சின்ன வயசுல எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா நம்ம போட்டோலாம் ஒட்டியிருக்காங்க, ஆனா நான் தான் உங்க சொந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனோட அம்மா. உடனே அர்ஜுனும் சொல்றாரு, ஏமா இருக்கட்டுமேமா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா லக்ஷ்மி இதை பார்த்தா அவ மனசு சங்கட்டப்படும்ல, இது வந்து நம்மளை போய் சொந்தம்னு சொல்லிட்டு உன்னை போய் அப்பான்னு சொன்னா லக்ஷ்மி இதை பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவா, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜுன்னு வேண்டாம் ஜுன்னு எங்க போட்டோலாம் ஒட்டாத அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இதுல என்ன இருக்கு, நீங்க என்கிட்ட அக்கறையா இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, எனக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிச்சு போறீங்க, இதுல சொந்தம்னா கஷ்டத்துல கூட வர்றது தானே சொந்தம், நமக்காக நம்ம சந்தோஷத்தை அவங்க சந்தோஷமா நினைக்கிறதும் கஷ்டத்துல கூட வர்றது தானே சொந்தம், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டு இருக்கிறாரு. ஒன்னு அதுக்கடுத்து நம்ம பார்த்தா வீட்டுக்குள்ள இப்ப லக்ஷ்மியும் நம்ம ஜானு டீச்சரும் வராங்க. ஜானு வந்து என்ன ஜானு பண்ணிட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை டீச்சர், ஃபேமிலி ட்ரீ பண்ண சொன்னாங்க அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஃபேமிலி ட்ரீல எதுக்கு நீ அர்ஜுன் சார் போட்டோவும் வசுந்தரா தேவி அம்மா போட்டோ ஒட்டியிருக்க, அவங்க தான் உன் ஃபேமிலியே இல்லையே, ஏன் இப்பதான் ஆச்சியும் இதே சொன்னாங்க, ஏன் டீச்சர் அவங்களும் என்னோட ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஐயோ ஜுனு, ஃபேமிலினா பிளட் ரிலேஷன், அதாவது சொந்த ரத்தத்துல இருக்கிறவங்களை மட்டும்தான் ஃபேமிலின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரையும் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டோம். நீ உன்னோட ஃபேமிலி யாரு? லக்ஷ்மி உன்னோட அம்மா மட்டும்தான் உன்னோட ஃபேமிலி, அவங்க உன்னோட ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்துட்டு அவங்க உன் ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, வசுந்தரா தேவிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன் டீச்சர் நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்க, அவங்களும் என்னோட சொந்தம் தானே, இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஜுனு, பிளட் ரிலேஷன் உன்னோட அப்பா உன்னோட அம்மா அவங்களோட போட்டோ தான் விட்டணும், மற்றவங்களோட போட்டோலாம் அது பிளட் ரிலேஷன் கணக்குல வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜுன்னுவும் கேட்குற மாதிரி இல்லை. லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதாவது அங்கே அர்ஜுன் கஷ்டப்படுறாரு, வசுந்தராமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ விடு விடு, நீ இதோட விடு, அவன் என்ன நினைக்கிறானோ அப்படியே விட்டுட்டும், அவங்களும் நம்மளோட குடும்பம் தானே, நமக்கு எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போறாங்க. ஜுன்னுக்கு ஒன்றுன்னா அவங்க ஜுன்னு மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, ஜுன்னை எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஜானு டீச்சர், இங்க நீங்க அவங்க என் குடும்பம் இல்லைன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. ஆனா என்னைய பொறுத்தவரை ஒரு குடும்பம்னா சந்தோஷத்தை, அவங்க சந்தோஷத்தை எடுத்து எல்லாத்துக்கும் பரிமாறணும். அதாவது சந்தோஷத்துல அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும், அதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க கூட தோல் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஒண்ணுன்னா வசுந்தரா பாட்டியோ அர்ஜுனப்பாவோ எனக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போறாங்க, என் அம்மாவை எவ்வளவு கேர் டேக் பண்ணி எப்படி நல்லா பாத்துக்கிறாங்க, என் அம்மாவை காணும்னா அவங்களும் தேடுறாங்க, என் அம்மாக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, என்னையும் என் அம்மாவையும் நல்லபடியா இந்த வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஒரு குடும்பம்னா அங்க எங்க நம்ம பாதுகாப்பா இருக்கோமோ அதுதானே ஒரு குடும்பம். இங்க நாங்க பாதுகாப்பா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், எல்லா இதையும் ஷேர் பண்ணிக்கிறோம், இதை விட வேற என்ன வேணும்? இருக்கட்டும் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி, இந்த சின்ன வயசுலயே ஜுன்னுக்கு புரிஞ்சதுதான் இங்க பல பேருக்கு புரியவே மாட்டேங்குது, இருக்கட்டும் ஜானு, நீ விட்டு இதுக்கு அடுத்து இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அர்ஜுன் அப்பா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அர்ஜுன் அதுக்கும் மேல எனக்கு காட்ஃபாதரே என்னோட கடவுளே அர்ஜுன் சார் தான். அவங்க இல்லைன்னா இப்ப நான் எப்படி ஸ்கூல் போய் படிக்க முடியும், என் அம்மா எப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க முடியும்? அப்ப எங்களோட கடவுளே அர்ஜுன் சார் தானே, அப்ப அவரோட போட்டோ ஒட்டுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஜுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. இங்க லக்கி பாப்பா ஓடி ரூம்குள்ள உட்காந்து ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா உடனே நம்ம மித்ரா பக்கத்துல உட்காந்துட்டு என்ன லக்கி என்னாச்சு, இதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே திரும்பி, அப்ப நான் உண்மையாவே உங்க பொண்ணு இல்லையாப்பா, உண்மையா சொல்லுங்க, நான் அப்போ அனாதையாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க அப்படியே ஜுன்னு பேர் அந்த மாதிரி அவரும் ரூம்ல பெட்ரூம்ல உட்காந்துருக்காரு. உடனே நம்ம லக்ஷ்மி என்ன ஜுன்னு எதை தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க அந்த மனிஷா சொல்றதெல்லாம் எதுக்குமா கேக்குற, நீ தாமா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா நம்ம லக்கியோட மனசை மாத்திட்டு இருக்கிறாரு. இங்க லக்கி பாப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம மித்ராவோ சமாதானப்படுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா ஜுன்னுவும் உட்காந்து அழுகல, அவரும் சோகமா இருக்கிறாரு. அதாவது அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க அப்பா தெரிஞ்சுக்கலன்னா எப்படி ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி ட்ரீயால பெரிய பிரச்சனையே வருது. இங்க மித்ரா வீட்லயும் ஒரு பிரச்சனை வருது, அங்க ஜுன்னு வீட்லயும் ஒரு பிரச்சனை வருது. இங்க நம்ம லக்கி பாப்பா ஏங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு லக்கி அழுகுற, யார் என்ன சொன்னா என்ன, நீ தானே என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க லக்கி பாப்பா கிட்ட நம்ம மித்ரா. உடனே நம்ம லக்கி பாப்பா அப்போ அந்த மனுஷன் ஏன் அப்படி சொன்னா, சரி நான் இத்தனை வருஷம் கேட்கல, எதுக்கு நீங்க என் அம்மாவை காட்டல, என் அம்மா யாரு, அவங்க போட்டோவை ஏன் எனக்கு காட்ட மாட்டீங்க, என் அம்மாவை எனக்கு காட்டுங்க, அம்மா போட்டோ ஒட்டாம எப்படி ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆகும், நாளைக்கு நான் எப்படி போய் நான் ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்றது, எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுறதா, அம்மா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது, அம்மாவை பாத்திருக்கீங்களான்னு கேட்டா என்ன கேக்குறது, அம்மா போட்டோ எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இங்க எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு நீங்க இப்பவே என்னோட அம்மா போட்டோ எனக்கு காட்டுங்க, அம்மா போட்டோ பிளேஸ்ல எதுக்கு நான் அந்த மனிஷா போட்டோ ஓட்டணும்னு அந்த மனிஷா சொல்லிட்டு இருக்கா, நான் ஏன் அந்த மனிஷா போட்டோ ஓட்டணும், எனக்கு என் அம்மா யாருன்னு இப்பவே தெரிஞ்சு ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி இங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே நம்ம மித்ராக்கோ என்ன பண்றது ஏறு பண்றதுன்னு தெரியல. உடனே கோவத்துல, இங்க பாரு லக்கி, உன் அம்மா கிடையாது, உன் அம்மா உனக்கு நிஜ வாழ்க்கையிலையும் கிடையாது, உன் அம்மா இப்ப உயிரோட இல்ல, அவங்கள பத்தி எதுவும் கேட்காது, அவ போட்டோ அவ வாழ்க்கையில உயிரோட இல்ல, அவ போட்டோ வச்சு நீ என்ன பண்ண போற, அவ போட்டோவும் இனிமேல் நீ பார்க்க தேவையில்ல, அந்த போட்டோவும் நீ ஒட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு போயிடுறாரு. நம்ம லக்கி பாப்பா எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க அப்படியே ஜுன்னு வீட்டுல பார்த்தா ஜுன்னு என்ன ஜுன்னு என்னத்தை யோசிச்சுட்டே இருக்கிற, அம்மா ஃபேமிலி ட்ரீல அப்பா இல்லாம எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும், நாளைக்கு நான் எப்படிமா போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன், எனக்கு அப்பா யாருன்னு சொல்லுங்கம்மா, அப்பா யாரு, அப்பா ஏன் எனக்கு நீங்க காட்ட மாட்டீங்க, எதுக்கு எனக்கு அந்த அப்பா அப்படி கம்ப்ளீட் பண்ணாம எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, அப்படி அப்பா கம்ப்ளீட் பண்ணி தான் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கே போகல, என்னோட அப்பா இங்க நம்மளை விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு
போனவர் தானே அவரை பத்தி எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? அவர் எனக்கு பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல, அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அவர் போட்டோவையும் நான் இதுல ஒட்ட போறதும் கிடையாது, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போறதும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காதுன்னா அது என்னோட அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை லட்சுமிக்கோ மனசு பதறுது. ஜுன்னு, நீ யாரு என்னன்னே தெரியாம எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? உன் அப்பா ரொம்ப நல்லவர்லாம் இல்ல. அவர் ஒன்றும் அவ்வளவு நல்லவரா இருந்தா எதுக்கு இத்தனை வருஷமா என்னை பார்க்க வரல? எதுக்கு என்கிட்ட ஒரு தடவை கூட என்னை பார்க்க வரல? என்கிட்ட பேசவும் இல்லை. என்னை விட்டுட்டு போனவங்க தானே. என்னை விட்டுட்டு போனவங்கள பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? ஒன்றும் தேவையில்லை எனக்கு அவங்க. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறது இல்லாமா? முதல்ல நீங்க சொல்லுங்க, என் அப்பா யார், அவர் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியணும். இப்பவே அவர் போட்டோ தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம லட்சுமி அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நீ எதுக்கு இவ்வளவு வெறுப்பு வைக்கிற உன் அப்பா மேல இந்த வயசுலயே? உன் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், சூழ்நிலையின் கட்டாயம் அப்படி இப்படின்னு ஏதோ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் அப்பாவை சுத்தமா பிடிக்காது, அதுதான் உண்மை. நான் நாளைக்கு அப்பா போட்டோ இல்லாம தான் நாளைக்கு நான் போறேன் ஸ்கூலுக்கு. நான் நாளைக்கு அப்படி இப்படின்னு அதுக்கு அடுத்து நான் ஸ்கூலுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அப்பா போட்டோ வந்து எதுலயும் ஒட்டல. அப்பா எங்கன்னு கேட்டா எனக்கு நான் எல்லாரும் முன்னாடி அதை இதான் சொல்லுவேன், என் அப்பா எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், அவர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ட்ரீல அப்பா இடத்துல ஒருத்தருமே ஒட்டல. இங்க லக்கி பாப்பா பார்த்தா காலையில எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி எல்லாம் ரெடி ஆகி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பேக் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஃபேமிலி ட்ரீயும் ஒட்டியாச்சு. இங்க அம்மா பிளேஸ் இன்னும் காலியா தான் இருக்கு. கோவத்துல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜெயதேவும் விவேக்கும் வந்துட்டு கீழே இறங்கிட்டு, என்ன லக்கி ஸ்கூலுக்கு போகலையா, நீ ரெடி ஆயிட்டியா, போகலாமா, எதுக்கு நீ சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ தாத்தா, உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு நான் இந்த ஃபேமிலி ட்ரீயை கம்ப்ளீட் பண்ணலன்னா ஸ்கூலுக்கு போகவே முடியாது, அங்க எல்லாரும் முன்னாடியும் போய் நான் அவமானப்படுறதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மித்ராவும் கீழே இறங்கி வராரு மாடிப்படிக்கட்டுல இருந்து. என்னாச்சு, நான் அப்பா மேலதான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவ் கிட்ட நம்ம லக்கி பாப்பா சொல்றாங்க. மித்ரா எதுக்கு உன் மேல கோவமா இருக்கலாம், என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயதேவ் வந்து மித்ரா கிட்ட என்னாச்சு லக்கி அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்பா உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நான் இந்த ஃபேமிலி போட்டோ கம்ப்ளீட் பண்ணாதானே நான் போய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். ஃபேமிலி போட்டோ கம்ப்ளீட் பண்ணாம நான் எப்படி போக முடியும்? அம்மா பிளேஸ் சும்மா இருக்கு, அம்மா பிளேஸ்ல நான் போட்டோ ஒட்டணும்ல, போட்டோ கேட்டா நீங்க எனக்கு தர முடியாது, அவங்க உன் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு இப்ப என் அம்மா போட்டோ வேணும், இருந்தாதான் நான் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போகல, இன்னைக்கு நான் வீட்லயே இருந்துக்கிறேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கி அப்படின்னு சொல்லி கத்த வராங்க. உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு மித்ரா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, லக்கி என்னம்மா ஆச்சு, இப்ப என்ன உன் அம்மா போட்டோ ஒட்டணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம அந்த ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சார்ட் பேப்பர் எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. வெட்டிட்டு பார்த்தா, ஜானு என் பேக்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கைடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே எடுத்து அம்மா இடத்துல நம்ம லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மியா இப்ப வந்து இருக்கிறாங்களா சம்யுக்தா மாடல்ல இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை வாங்கி ஒட்டி வச்சிடறாங்க. அதுல ஒட்டி வச்சுட்டு இப்ப ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்றாங்க. நீங்க எப்படி அம்மாவாவீங்க, நீங்க ஒன்னும் என் அம்மா இல்லையே, நீங்க எதுக்கு என் அம்மா இடத்துல நீங்க உங்க போட்டோ ஒட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி லக்கி பாப்பா வந்து திரும்பியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ லக்கி, நான் ஒன்னும் அம்மா இல்ல, கரெக்ட் தான், ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிய போறது இல்லையே, உன் ஸ்கூல்லயே யாருக்கும் தெரிய போறது இல்லையே, இப்ப வந்து நீ ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா போகணும், அங்க போய் நீ உன்னோட பிரசன்டேஷனை சப்மிட் பண்ணணும், அதுக்குதான் முக்கியம், நீ எனக்கு கவலைப்படுறத என்னால பார்க்க முடியாது, அதுக்காக தான் இப்ப நான் என்னோட போட்டோவை இதுல ஒட்டி வச்சேன், வேற எதுவும் இல்ல. நீ இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் போய் இந்த ஃபேமிலி ட்ரீயை காட்டலாம், உனக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நீயும் எனக்கு ஹாப்பியா இருப்ப, நீயும் எனக்கு சந்தோஷமா ஸ்கூல் போயிட்டு வரலாம், அதுக்காக தான் நான் இதை ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டி சமாதானப்படுத்திடுறாங்க. உடனே தேவையான இருந்துட்டு, ஏய் முதல்ல நீங்க எதுக்கு, சம்யுக்தா நீங்க எதுக்கு உங்க போட்டோ கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட வராங்க. மனிஷா மூஞ்சியும் 7 திசைக்கு மாறுது, கோவமா வருது. ஆல்ரெடி நம்ம மனிஷாக்கு இது சம்யுக்தாவும் லட்சுமியும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி டவுட் வந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தா இவங்க அவங்க சந்தேகத்தை தூண்டுற விதமா இப்படி எல்லாம் போட்டோ எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு மனிஷாக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்புறம் பார்த்தா ஜெயதேவ் இருந்துட்டு, அது அடடா வா வாட் அ பிரைன், நல்லபடியா முடிச்சாச்சு, எப்படியோ இன்னைக்கு வந்து பாப்பா நல்லபடியா போய் ஸ்கூல்ல போய் அவளோட பிரசன்டேஷனை சப்மிட் பண்ண போறா, அதுக்காக எவ்வளவு பெரிய மனசு நம்ம சம்யுக்தா மேடம்க்கு, நீ ஆக்சுவலி சம்யுக்தா மேடம்க்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஆனா நீ பாரு கேள்வியா கேட்டுட்டு இருக்க லக்கி பாப்பா, சரி வா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பாவை கூட்டிட்டு நம்ம ஜெயதேவ் வந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே என்ன மித்ரா, உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே, உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே நான் உங்களோட ஒய்ஃபா இருக்கிறதுல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மனிஷா என்ன சொல்றீங்க சம்யுக்தா அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, இப்போ ஃபேமிலி ட்ரீல போட்டோ ஒட்டியிருந்தாங்களா அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா கிட்ட. உடனே மித்ராவும் என்ன சொல்லணும்னு தெரியாம மித்ரா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி மனிஷா பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இங்க மனிஷாக்கோ தீ பிடிச்சி எரியிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
இங்க ஸ்கூல்ல போய் பார்த்தா ஜெயதேவும் நம்ம லக்கி பாப்பாவும் இருக்கிறாங்க. நம்ம ஜுன்னுவும் வராரு. உடனே என்ன ஜுன்னு ஏன் சோகமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நீ எங்க ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா லக்கி அப்படின்னு கேக்குறாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா ஜுன்னு? இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு தான் அப்பா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் அப்பாவும் எனக்கு பிடிக்கவும் இல்லை, நான் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறதும் இல்லை, என் அம்மா தான் என்ன வலுக்கட்டாயமா இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே சுத்தமா இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணாதானே ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜுன்னு. உடனே ஜெயதேவ் இருந்துட்டு அடடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீ உன்னோட காட்டு அப்படின்னு சொல்லி ஜுன்னு வந்து லக்கியோட இதை காட்ட கேக்குறாங்க, ஃபேமிலி ட்ரீயை காட்டுன்னு. உடனே ஃபேமிலி ட்ரீயை பார்த்தோன்னே என்ன லக்கி நீ அம்மாவோட பிளேஸ்ல என்னோட அம்மா போட்டோ ஒட்டி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ஜுன்னு, இது ஒன்றும் உன் அம்மா கிடையாது, உன் அம்மா மாதிரியே இருக்கிற சம்யுக்தா ஆண்டியா இல்ல சம்யுக்தா ஆண்டி தான் உன் அம்மாவா எனக்கு தெரியல, இது அவங்க அந்த ஆண்டி தான் ஒட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ, என்ன குழப்புற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் டவுட் இருக்கு, அது ஏன் உன் அம்மாவா என்னன்னு எனக்கு தெரியல, அது சம்யுக்தா ஆண்டியா இல்ல உன் அம்மாவான்னு எனக்கு தெரியல, எனக்கு இன்னுமே சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னை ஜெயதேவ், இந்த சின்ன வயசுல 2 பேரும் இவ்வளவு அறிவாளிகளா இருக்காங்களே, 2 பேரும் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட கண்டுபிடிக்கிறாங்க, லக்கிக்கு இன்னுமே டவுட் இருக்கா லக்ஷ்மி தான்னு, ஐயோ ரொம்ப திறமசாலியான பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஜுன்னு வந்துட்டு என்னமோ லக்கி உனக்கு வந்து ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆயிட்டு, ஆனா எனக்கு தான் ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆகவே இல்லையே, நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஜுன்னு ஃபேமிலி ட்ரீ காட்டுன்னு கேட்கும் போது அதுல ஆச்சி பிளேஸ்ல அவங்க வசுந்தரா போட்டோ, அதாவது அர்ஜுன் பிளேஸ் அர்ஜுனு, அதுக்கடுத்து லக்ஷ்மி அம்மா, அதாவது அப்பா இடம் மட்டும் காலியா இருக்கு. அப்படியா, ஓ அப்பா இல்லையா, அதுக்குதான் நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி லக்கி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜெயதேவ் அந்த ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பாக்கெட்ல இருந்து ஒரு மித்ரா போட்டோ எடுத்து ஒட்டி வச்சிடுறாரு. அதுல ஐயோ அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன எதுக்கு நீங்க மித்ரா போட்டோ அதுல ஒட்டி வச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு நீங்க லக்கியோட அப்பா போட்டோ இதுல ஒட்டி வச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுறாரு நம்ம ஜுன்னு. ஏன்பா அதுல என்ன தப்பு இருக்கு, அவர் ஒன்னும் என் அப்பா கிடையாது, அவரை மாதிரி ஒரு அப்பா இருக்கவே முடியாது, எனக்கு உலகத்திலே பிடிக்காதுன்னா அது உங்க பையனை மட்டும்தான், அவர் ஒன்னும் என் அப்பா கிடையாது, அவர் எப்படி என் அப்பாவாவாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ அதே தானே லக்கியும் அதே தான் சொல்றாங்க, நீங்க எதுக்குப்பா அப்பா போட்டோவை எடுத்து நம்ம ஜுன்னுக்கு ஒட்டி வைக்கிறீங்க, இங்க பாரு நீங்க 2 பேரும் அண்ணா தங்கச்சி மாதிரி தானே பழகுறீங்க, அப்போ நீ என்னை எப்படி கூப்பிடுற, தாத்தான்னு தானே கூப்பிடுற, அப்போ என்னோட பையனும் உனக்கு ஒரு வகையில அப்பா மாதிரி தானே, என்னோட பையன் வந்து மித்ராவும் உனக்கு ஒரு வகையில அப்பா மாதிரி, நீ அப்பான்னு தானே கூப்பிடணும், அதனாலதான் நான் இதை ஒட்டுறேன், ஒன்னும் தேவையில்ல தாத்தா இவங்க போட்டோலாம் ஒன்னும் ஒட்டாதீங்க, எனக்கு அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அவர் ரொம்பவே மோசமானவர், அவர் நல்லவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜுன்னு. உடனே நம்ம ஜெயதேவ் வந்துட்டு கண்ணா அவன் நல்லவன் தான், சில நேரங்கள்ல கோவப்பட்டிருப்பான், அவனை நல்லவன்னு நீயும் ஒரு காலத்துல புரிஞ்சுக்க தானே போற அப்படின்னு சொல்லி, ஐயோ ஜுன்னு அதுதான் உன்னோட உண்மையான அப்பா, ஆனா இப்ப சொல்ற நிலைமையில நானும் இல்ல, அதை புரிஞ்சுக்கிற வயசுல நீயும் இல்ல, கண்டிப்பா காலம் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு, கூடிய சீக்கிரமே அது உன் அப்பான்னு உனக்கு தெரிய வரும், அப்ப உனக்கு கண்டிப்பா அவனை பிடிக்கும், அப்ப கண்டிப்பா நீ இவ்வளவு கோவம் மேல படமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே போட்டோ ஓட்டிடுறாங்க. நம்ம லக்கியும் இங்க பாரு இப்போ உன் ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதே மாதிரி நம்ம ஜுன்னுவோட ஃபேமிலி ட்ரீயும் கம்ப்ளீட் ஆனா அவனும் சந்தோஷமா இருப்பான்ல, அதுக்காக தான் ஓட்டினேன். இப்போ என்ன சம்யுக்தா என்ன உனக்கு உண்மையிலே அம்மாவா என்ன, இல்ல சம்யுக்தா வந்து நீ இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நல்லா இருக்கணும், அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சம்யுக்தா வந்து அவங்களோட போட்டோவா அம்மா பிளேஸ்ல ஓட்டினாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஜுன்னுவும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படக்கூடாதுல, ஜுன்னுக்கும் ஒரு அப்பா கிடைச்சா நல்லா இருக்கும்ல, இப்போ சம்யுக்தா ஆண்டி எப்படி உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து இப்போ அவங்க போட்டோ ஒட்டினாங்களோ அதே மாதிரி இப்போ ஜுன்னுக்கு உன்னோட அப்பா மித்ரா போட்டோ நம்ம ஒட்டி இருக்கோம், அவ்வளவுதானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லக்கி மண்டையை கழுவிடுறாங்க, ஜுன்னு மண்டையும் கழுவிடுறாங்க. இப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா உங்க ஃபேமிலி ட்ரீயும் கம்ப்ளீட் ஆயிட்டு 2 பேரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, அவ்வளவுதான், இதுல என்ன ஜுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜெயதேவ் வந்து மயக்கிடுறாரு நம்ம ஜுன்னுவையும் லக்கியும். சரி உங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எனக்கு லக்கி நீ முத்தம் கூட அப்படின்னு சொல்லிட்டு லக்கி கிட்ட முத்தம் வாங்குறாரு. அதுக்கடுத்து ஜுன்னு நீ உனக்கு வர தனியா சொல்லணுமா அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு சரி தாத்தா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. அண்ட் நம்ம ஜெயமார் ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது அர்ஜுனா இல்ல மித்ராவா இல்ல 2 பேருக்கும் சேர்த்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம லக்ஷ்மியோ ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, அது யாருக்குன்னு நம்ம நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த
நம்ம அவள் வருவாள சீரியல், மேகா சந்தேஷம் சீரியல் அண்ட் சலங்கேலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. நன்றி மக்களே, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.